வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல வாலட்டிலிட்டி இருந்துச்சு. மார்க்கெட் வந்து ஒரு 9:30 பக்கம் மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி கடைசியில் மேலே 126 பாயிண்ட் கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அடிச்சிருந்தாங்க. பேங்க் செக்டாரை போட்டு காலில் பொழந்துருந்தாங்க. அடுத்தா நம்ம மார்க்கெட் ரிட்டர்ன் கீழே விழுந்துருந்து மேலே தூக்குனது காரணமே பேங்க் நிஃப்டி தான். நான் பார்க்குற பேங்க் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் கிட்ட ப்ளஸில் இருந்துச்சு. அடுத்து இன்றைக்கி எண்டிங்கில் பார்க்குறது கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு ஃப்ளாட்டான நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸில் இருந்து பாசிட்டிவாக 1.5% ஏறிச்சு. ஐசிஐசிஐ பேங்க்கும் ஃப்ளாட் பெர்ஃபார்மன்ஸில் இருந்து ஏறிச்சு. ஆக்சிஸ் பேங்க் வந்து நம்ம பார்த்தோம் ரிசல்ட்டை நேற்று. அந்த ரிசல்ட்டுக்காகவே அந்த பேங்கை தூக்கி இன்றைக்கி உட்கார வச்சாங்க. 4.5% ஏறிச்சு. ஆனால் கோட்டாக் பேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4% சரிவு இருந்துச்சு. ஸோ ஆனால் அதுக்கடுத்து நீங்கள் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் டேட்டாவை பார்த்தீங்கன்னா டிஏஎஸ் வந்து கிட்டத்தட்ட 8,900 கோடி போட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 9,000 கோடி போட்டிருந்தாங்க. அதனாலே நம்ம மார்க்கெட்டை தூக்கி நிப்பாட்டிட்டாங்க. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,000 கோடி விற்றுருக்காங்க. டிஏஎஸ் வந்து இவ்வளோ ரூபா போட்டனாலே நம்ம மார்க்கெட் வந்து கீழேருந்து ஒரு நல்ல வாலட்டில் தூக்கி மேலே ஏறிச்சு. அடுத்து இன்றைக்கி என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா கனடாவும் இந்தியாவும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ட்ரேட் டீல் பிளான் பண்ணியிருக்காங்க ஆயிலுக்கும் பெட்ரோலுக்கும். இதில் கனடா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட எல்என்ஜி எல்பிஜி எல்லாம் க்ரூட் ஆயிலு இது எல்லாத்தையுமே இந்தியா கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக இந்தியாவிலேருந்து அவங்க வந்து ரிஃபைன்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை கொண்டு போகிறாங்கிறாங்க. இது வந்து இந்தியா கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ இது வந்து நமக்கு எப்படின்னா இவங்க வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இது ஆயிலோட விலை க்ரூடோட விலைலாம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்என்ஜி எல்பிஜி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம மேலே ஒரு கன்சிடரேஷன் ரேஞ்சில் கொண்டு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில்வர் வந்து ஸ்டார்டிங்லேயே கிட்டத்தட்ட 30,000 இன்றைக்கி ஹை ஹிட் பண்ணியிருக்கு. கோல்டும் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை போயிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில்வர் பீஸ் வந்து கிட்டத்தட்ட 8-9% ரிட்டர்ன் வந்துருந்துச்சு. கோல்டு பீஸில் வந்து 3% ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ கோல்டு சில்வர்லாம் கண்ணாபின்னான்னு ஏறிட்டு இருக்குது. ஏன் எதுக்குன்னு ஒன்றுமே புரியல. வேல்யூவேஷன் எதுவுமே சரியில்லை. ஸோ கிராஷ் வருமா அவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே கிராஷ் வருமா இல்லையான்னு தெரில. ஸோ நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு கன்சிடரேஷன் ரேஞ்சில் எதுவுமே இல்லை. கோல்டெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கன்சால்டேஷன் பேஸில் ஒரு 2-3 வருஷம் கன்சால்டேஷன் பேஸ்லேயே இருந்துச்சு. 2021 2023 வரை அப்போவே யாரும் கன்சிடர் பண்ணாமல் இப்போ உட்காந்து கோல்டு வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது கூட பரவாயில்ல. இப்போ சில்வர்லாம் பார்த்தோன்னா சில்வர்லாம் என்ன ட்ரிபிள் த ரிட்டன், அது 4 டைம்ஸ் ரிட்டன் வந்துட்டு இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் ரிட்டன் வந்துச்சு நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரிட்டன் நமக்கு தெரியும். ஸோ வந்து ஆனால் லாங் டேர்மில் வந்து நமக்கு வந்து கோல்ட்ஸை விட ஸ்டாக்ஸ் தான் நமக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள். நமக்கு இப்போதைக்கு இங்கே எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் நானே மெல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர்லாம் பல காலங்களாக கன்சிடரேஷன் ஜோன்லேயே தான் இருந்துச்சு. அப்போல்லாம் யாருமே கன்சிடர் பண்ணாமல் இப்போ வந்து கேட்காங்க. ஸோ இப்போதைக்கு யாருமே எதுவுமே வாங்காதீங்க. எப்படி இருக்குன்னு தெரில. யூஎஸ் வந்து இப்போது ஃபெட்டோட மீட்டிங் இந்த வாரம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஃபெட்டோட மீட்டிங் பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு தெரியும் என்ன நடக்கும். ஃபெட்டோட ஜெரோம்போவில் வந்து ஒரு ட்ரம்ப் மிரட்டுறாரா என்ன பண்ணுறாரு. ட்ரம்ப் மிரட்டினா இறங்கிட்டு திரும்ப கோல்டு மேலே ஏறும். ஆனால் ஃபெட்டு வந்து ரேட் கட் இருக்காதுன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றவும் செய்ய மாட்டாங்கிறது எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்சிஎல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரவுட்டரை வந்து பாரத் நெட்டுக்கு கொடுக்காங்க. அதாவது ஐடிஐ மூலமாக பாரத் நெட்டுக்கு கொடுக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஹெச்எஃப்சிஎல் பொறுத்த வரைக்கும். ஹெச்எஃப்சிஎல் வந்து ஒரு பீக்கில் 130 இப்போ ட்ரேடை கரண்ட்டாக இப்போ நல்ல ஒரு 50% கிட்ட இறங்கி ஹெச்எஃப்சிஎல் வந்து ஒரு 60 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஹெச்எஃப்சிஎல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் கேப்லாம் ரொம்ப கம்மி, ஸ்மால் கேப் கம்பெனி. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்மளுக்கு தெரியும் இந்த இதில் இறங்கலாமா வேண்டாமா. அதே இல்லாமல் ப்ரொமோட்டர் வேறு விற்றுக்கிட்டே இருக்கார். ஸோ ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் கம்மியாக இருக்குது. நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுக்கடுத்து இந்த ரிசல்ட் 3ஆம் தேதி வருது. அதுக்கடுத்து இந்த ஸ்டாக்கை பற்றி திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆட்டோமொபைல் செக்டரை அடித்தது இருந்தாங்க பயங்கரமாக. அது ஏன்னு பார்த்தோன்னா இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் ஆகி வர்ற கார் எல்லாமே நம்ம வந்து கிட்டத்தட்ட 70% லெஸ் டேக்ஸ், அதாவது இப்போ 110% டேக்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதை வந்து 40% கொண்டு வராங்கிறாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 70% கீழே இறங்குற மாதிரி. ஸோ இதனாலே இன்றைக்கி நிறைய ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸை அடித்து நாக் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வோல்க்ஸ்வாகன் BMW கார்ஸும் நமக்கு சீப்பாகவே கிடைக்குங்கிறாங்க. ஸோ யாராவது இந்தியன் கார்ஸ் வாங்குறப்போ அவங்க டேரெக்டாக அப்ராட் ஜெர்மனி கார்ஸே நான் வாங்கிடுவாங்கிறாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா BMW M2 கார் வந்து இப்போ வந்து டேக்ஸ்லாம் போக 1 கோடி ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் நடந்துச்சுன்னா BMW இது வந்து M2 வந்து கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபாய்க்கே வருங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வரைச்சிட்டு மீதி யாராவது வாங்குவாங்கன்னு நினச்சி இந்தியன் கார்ஸ் வாங்குவாங்கன்னு நினச்சி மார்க்கெட் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் வந்து 2% அடி, மாருதி சுசுகி ஒரு 2% அடி, மஹேந்திரா கிட்டத்தட்ட 5-6% அடிச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் இது எப்படி அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் இது வந்து டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட யூஎஸ் சைடில் வந்து, அதாவது அப்ராட் சைடில் வந்து அவங்களால அவங்களோட ஜேஎல்ஆரையும்
இதையும் லேண்ட் ரோவரையும் வந்து ஒரு நல்ல சீப்பான ப்ரைஸ்லேயே அவங்களால விற்க முடியும். ஸோ இதனால் அவங்க சேல்ஸ் பூஸ்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்ட்டியோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஸ்பந்தனா ஸ்பூர்ட்டி பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இந்த குவார்ட்டருமே லாஸ் தான் பண்ணியிருந்தாங்க. 83 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அசெட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த அட்டை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தோம்னா நிறைய பேங்க் வந்து இந்த மாதிரி நடக்கும், இப்போ நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து கைவிட்டுட்டு போகலாம். ஆனால் இந்த கம்பெனி வந்து டேர்ன் ஓவர் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போதைக்கு நெட் ப்ராஃபிட் வந்து டிக்ளைனில் நெகட்டிவில் இருந்தாலும் அவங்களோட ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு வர தான் செய்கிறாங்க. நீங்கள் பாருங்கள். ஸோ இது திரும்ப ப்ராஃபிட்டபுளாக மாறிட்டு வர்ற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு மாதிரி. இது வந்து ரிவார்டு வருமா ரிவார்டு வராதான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இதில் ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு நல்ல கன்சிடரேஷன் ரேஞ்ச் வந்தப்போ அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ யாருமே தேவையில்லாமல் இதில் போய் விழுந்துடாதீங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13% வளர்ந்துருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசெட் குவாலிட்டியும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருச்சு. ப்ரொவிஷனும் நல்லா ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் இந்த கம்பெனியில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க வந்து கேஷாக லிக்விடில் கிட்டத்தட்ட 1200 கோடி கேஷாக மட்டும் வச்சுருக்காங்க. இது வந்து இவங்க கம்பெனி வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா இல்லைன்னு. அடுத்து பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்துருச்சு. ஏஷியன் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 4% இயர் ஆன் இயரில் டிக்ளேர் ஆகிட்டுருக்கு. இப்போ அது ஏன்னு பார்த்தா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் டைம் லேபர் கோடு இருக்குது பார்த்திங்களா. கிட்டத்தட்ட 1060 கோடி கிட்ட வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட் வந்து 1060 கோடி கிட்ட வந்துட்டு. இது காரணம் வந்து அவங்களோட ஒன் டைம் லேபர் கோடுன்னு கூட சொல்லலாம். அது வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ப்ராஃபிட்டை நல்லாவே இறக்கிருக்கு. இல்லாட்டி இவங்க ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஏறி இருக்க தான் செய்யும். ஆனால் இவங்க ரெவன்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குது. எபிட்டா பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு, 18.6% வந்திருக்கு. மார்ஜின் வந்து ஓரளவுக்கு நல்ல சேமாகவே ரிமைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் கம்பெனிலே அவங்க பார்த்திங்கன்னா என்ன ப்ரெஷர், அதாவது பிர்லா ஓப்பஸ் வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்களோட மார்ஜின் வந்து அப்போ வந்து இறங்கிச்சு. அப்போ வந்து இறங்கின பிறகு திரும்ப அவங்க மார்ஜினை ஏற்றி இங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதான் ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கம்பெனிக்கான ஒரு ஒர்த்துங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ப்ராஃபிட்லேயே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் இயர் ஆன் இயரில் மட்டும்தான் ஒரு அடி வாங்கியிருக்கு. ஸோ பார்க்கலாம் நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறிட்டு தான் போகும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆனால் இவ்வளோ நடந்துமே இன்றைக்கி ஏஷியன் பெயிண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 3% கிட்ட அடிச்சிருந்தாங்க. ஸோ அது ஏனே தெரில. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாட்டா கன்சியூமரோட ரிசல்ட் வந்துச்சு. டாட்டா கன்சியூமர் பார்த்தோன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க. ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 38% இயர் ஆன் இயர் ஏறி இருந்துச்சு. ரெவன்யூவும் கிட்டத்தட்ட 26% இயர் ஆன் இயர் ஏறி இருந்துச்சு. ஆனால் மார்ஜின் பார்த்திங்கன்னா 16.7% கீழே இறங்கி இருந்துச்சு. ஸோ மார்ஜின் உங்களுக்கு இந்த ஆட்டம் கொஞ்சம் நல்லாவே அடிபட்டுருந்துச்சு. எபிட்டா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11% ஏறி இருந்துச்சு. ஸோ இது வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ வந்து நம்ம டாட்டா மோட்டர்ஸ் வந்து டாட்டா கன்சியூமர்ஸ் வந்து இன்னும் நல்லா வளரும் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆனால் இப்போதைக்கு இது வந்து பீக்கில் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் பயவில். இப்போதைக்கு இதில் நமக்கு கன்சிடரேஷன் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் குவார்ட்டர் தான் நல்லா ஏறிக்கே தவிர நமக்கு வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாட்லேருந்து நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி இந்த ஸ்டாக் வந்து திரும்ப இறங்கி நமக்கு கன்சிடரேஷன் ரேஞ்சில் வருமா வராதான்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் மாரிக்கோட ரிசல்ட் வந்துருச்சு. மாரிக்கோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட 13.5% ஏறி இருந்துச்சு இயர் ஆன் இயரில். அவங்க ரெவன்யூ கிட்டத்தட்ட 460 ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 26% ஏறி இருக்குன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட டொமஸ்டிக்கு சேல்ஸும் கிட்டத்தட்ட வளர்ந்துருக்கு. 27.5% டொமஸ்டிக் சேல்ஸ் வளர்ந்துருக்குன்னாங்க. மார்ஜினும் 16.7% வளர்ந்துருக்குன்னாங்க. எபிட்டா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயர்வு 11% இயர் ஆன் இயரில் ஏறி இருக்குது. ஆனால் பயபுலாக இவனும் செம பீக்கில் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவனெல்லாம் இப்போதைக்கு கன்சிடரேஷன் ரேஞ்சிலே நம்ம வைக்க முடியாது. ஸோ பார்க்கலாம். இவனெல்லாம் இப்போதைக்கு நம்ம வாங்குகிற ரேஞ்சிலே இல்லை. ஸோ பார்ப்போம் எப்போ ரேஞ்ச் வருது காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு மார்க்கெட்டில் வந்து நிறைய ப்ளூ சிப் கம்பெனி பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே நமக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத ஒரு பங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போல் இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற பங்கில் நம்ம வெயிட் பண்ணி காத்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டுருக்கு மார்க்கெட்டில். இது வந்து நமக்கு வந்து இந்த வாரமே நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது நான் எதிர்பார்க்கேன். இந்த வாரத்தில் ஏகப்பட்ட நியூஸ் வர வேண்டியது இருக்குது. யூனியன் பட்ஜெட்டு, ஜெரம் பவுலோட மீட்டிங்கு, ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் வர வேண்டியது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுட்டு பார்த்து பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.